வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இந்த வேதாத்திரிய தத்துவ விளக்கங்கள் அடங்கிய இந்த புத்தக கலந்தாய்விலே அளப்பரிய இன்பம் அனுபவிப்போம் என்று ஒரு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழாக அந்த புத்தகத்தில் இருந்த வேதாத்திரிய கருத்துக்களை அழகாக தொகுத்து கொடுத்த சாந்தி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அளப்பரிய இன்பம் என்று தலைப்பு நாம இந்த இடத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப இன்பம் என்று ஒன்று, அளப்பரிய இன்பம் என்று கொடுத்திருக்கோம்னா, அப்ப அந்த இன்பத்தின் ஒரு உச்ச நிலையா நம்ம அப்படிதான் பார்ப்போம். சாதாரணமா இது சாதாரண இன்பம், அது உயர்ந்த ரக இன்பம், இப்படியெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கக்கூடியதாக பழகி விட்டோம். இப்போ இந்த ரகம் பிரித்து பார்க்கக்கூடிய எல்லாமே புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் நிலைகளில் வரக்கூடிய உணர்வுகள் தான் இவ்வாறு பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள், அதில் கூடுதல் குறைவு என்று எதுவும் அங்கு இல்லை. அந்த அக உணர்வுகள் எல்லாம் ஒரே நிலையான உணர்வுகள் தானே தவிர அதுல அதீதமான உணர்வு, குறைவான உணர்வு அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த உணர்வுகளிலே துன்பம் என்ற உணர்வை ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். இதுல சிறிய அளவு துன்பம், நடுத்தர அளவு துன்பம், பெரிய அளவு துன்பம் என்று பிரித்து பார்க்க முடிகிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். இதில் நிச்சயமாக பிரித்து நாம் உணர முடியும். அப்படி வேறுபாடான துன்பங்கள் என்பது இருக்கிறது, நம்மால் உணரப்படுகிறது. ஏன்? இதுவும் ஒரு உணர்வு தானே. அப்ப இதுல சிறுசு பெருசு, தாங்கக்கூடிய துன்பம், தாங்க முடியாத துன்பம், அப்ப இப்படியெல்லாம் ஏன் இந்த உணர்வில் மட்டும் பிரிவு வருகிறது என்று சொன்னால், இந்த உணர்வு என்பது அகத்தில் இருப்பாக, நிலையாக, இயற்கையால் கொடுக்கப்பட்ட உணர்வு இல்லை என்பது இங்கு ஊர்ஜிதமாகிறது. இந்த உணர்வு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? புறப்பொருள்களை தேவைக்கு அதிகமாக தொடர்பு கொண்டதினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த துன்பம். அப்ப இந்த துன்பம் என்ற உணர்வை அக உணர்வு என்று சொல்லலாமா, புற உணர்வு என்று சொல்லலாமா என்று கேட்டால், இது புறத்தினால் ஏற்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட உணர்வுதான். நீ புற உணர்வுன்னே சொல்லலாம். ஆனா உணர்றது நீ அகத்துல உணர்றீங்க. இப்போ அத கூட அகத்தில் உணர்கிறோமா என்று எனக்குள்ளாக இப்ப ஒரு கேள்வி வரும். இந்த துன்பம் என்ற உணர்வை அகத்தில் உணர்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது கூட இல்லை.
இந்த துன்பம் என்ற உணர்வை கூட புறத்தில்தான் உணர்கிறோமே தவிர அகத்தில் உணர்வது இல்லை. சார், துன்பம்ங்கிறது வெளியில தெரியலையே, வெளியில தெரியல. சரி, இப்ப அக உணர்வுன்னா என்ன, புற உணர்வுன்னா என்னன்னு, அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு முதல்ல அதுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டால் இத புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க உடல் உணர்வு என்று வருகிறது அல்லவா, மனம் உடல் உணர்வில் இருக்கிறது என்று சொன்னாலே அது புறம். உடல் உணர்வையும் கடந்து வெறுமையான உணர்வுல இருக்குது பாருங்க, அங்கதான் அகம். அப்ப எப்ப இந்த உடல் என்பதில் இந்த மனம் தொடர்பு கொண்டு விட்டதோ, இந்த உடல் என்பதே புறம். உடல் என்பது அகம் கிடையாது, இந்த உடல் என்பதே புறம். உடலை கடந்த நிலைதான் அகம். அப்ப நீங்க இந்த உடல் உணர்வை கடந்து வெறுமையான அக உணர்வில் உணர்வு மட்டுமே என்ற நிலையில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நம்ம உடம்புல ஒரு கொசு கடிக்குதுன்னு சொன்னா அது உணர்வாக நமக்கு தெரியாது. எப்ப நீங்க உடல் உணர்வுக்கு வர்றீங்களோ அப்பதான் தெரியும். அப்ப இதுக்கு உதாரணம் எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, ரமண மகரிஷியை தான் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். ரமண மகரிஷிக்கு ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு அனஸ்தீசியா வேண்டான்னு சொல்றார். அவர் காலில் இருக்கக்கூடிய ஒரு சதை பகுதியை எடுத்து வேறு ஒரு பகுதியில் வைத்து ஒரு தையல் போடக்கூடிய ஒரு வேலை நடக்கிறது. இது முழுவதும் அனஸ்தீசியா கொடுக்காமலேயே அந்த மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவரது முகத்தில் எந்தவித சுருக்கமும் இல்லை, இயல்பான நிலையில் இருக்கிறார். அப்ப அதை அறுக்கும் பொழுதோ தைக்கும் பொழுதோ ஊசி எடுத்து குத்தும் பொழுதோ அங்கு துன்ப உணர்வு என்ற உணர்வு இருந்துதானே இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அங்க எங்க போயிட்டாரு, அக உணர்வுக்குள் அவர் அமர்ந்து கொண்டார். அப்ப இந்த உடலை கடந்து உணர்வு நிலைக்கு போயிட்டா அங்க துன்பம் என்பது தெரியல. ஆனால் அந்த அகத்துக்குள்ளாக இருக்கும்போது அக உணர்வுகள் எல்லாம் நமக்கு உணர்வாக தெரியும், ஆனந்தமா இருக்கும். அன்பு, ஆனந்தம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இந்த மாதிரியான நிலையான உணர்வுகள் எல்லாம் அங்கு தெரியும். ஆனா இந்த துன்பம் என்ற உணர்வு இந்த புறம் என்ற உடலோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. தெரியாது. நாம கூட இந்த ஒரு கடந்த ஒரு 4 வாரமாக என்ன பேசிட்டு இருக்கோம், இந்த மனம் என்பது வெறும் உணர்வாக இருக்கும்போது அங்கு எண்ணங்கள் கிடையாதுன்னு சொன்னோம். அது உடல் உணர்வில் மட்டும் இருக்கும்போது கூட எண்ணங்கள் கிடையாதுன்னு சொன்னோம். அதையும் அடுத்த நிலைக்கு வரும் பொழுதுதான், தேவை என்ற நிகழ்ச்சி என்றதுக்கு வரும்போதுதான் எண்ணங்களே தொடங்குகிறது என்று சொன்னோம். அப்ப இந்த மாதிரி இந்த உடல் உணர்வுல இருக்கும்போது அந்த துன்பம் என்ற ஒரு நிலை அங்கு வெளிப்பட்டால் அது துன்பமாக உணரப்படும், இல்லாட்டி தெரியாது. தெரியாது, துன்பம் என்பது தெரியாது. அப்ப அது புறம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப புறம் என்று சொல்லும் பொழுது
அது கூடுதல் குறைதல் என்பதெல்லாம் இருக்கிறது. இப்ப நம்ம அளப்பரிய இன்பம் என்று இங்கே சொல்லுகிறோமே, அப்ப அதை எப்படி புரிந்து கொள்வது? சாதாரணமாக அளப்பரிய இன்பம்னு இன்னைக்கு பேர் கொடுக்கிறோம். இன்னொரு பேர் இருக்கு. இந்த இன்பத்துல இன்னொரு பேர் நம்ம சொல்றோம். இன்பம்னு சொல்லுவோம், பேரின்பம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவோம், நித்தியானந்தம், பேரானந்தம் இப்படி எல்லாம் சொல்லுவோம். இது மாதிரி சொல்றது உண்டு. அப்ப இன்பம்னா பேரின்பம்னா என்ன? அப்ப அது பெரிய இன்பம், இது சிறிய இன்பம் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லை. இன்பம் என்றால் இன்பம் மட்டுமே, ஒரே இன்பம் தான். ஆனால் இந்த இன்பம் என்ற உணர்வு கூட முழுமையாக நீங்கள் அகத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த இன்பம் என்ற உணர்வு கூட கிடையாது. இந்த இன்பம், அதுக்காக இந்த இன்பம் என்ற உணர்வு புறம் என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது புறம் சார்ந்த உணர்வு அல்ல, அகம் சார்ந்த உணர்வு தான். ஆனால் அந்த அகம் சார்ந்த உணர்வுகளிலேயே இந்த இன்பம் என்ற உணர்வு மட்டும்தான் புலன் மூலமாக பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது உணரப்படக்கூடிய ஒரு அகம் சார்ந்த உணர்வு என்று சொன்னால் அது இன்பம் என்பது மட்டுமே. அது உடல் புலன் பொருள் தொடர்பில் தான் அது என்னாகும், வெளிப்படும். அதுலயுமே பார்த்தா இந்த உடல் புலன் பொருள் தொடர்பில் அதுல கூட ரெண்டு வகையா நம்ம பிரிச்சு பார்த்திருக்கிறோம். நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல உடல் உணர்வு புலன் வழியாக பொருளோடு தொடர்பு என்பதை இரண்டாக பிரிக்கிறோம். எப்படி? அந்த புலன் வழியாக பொருளோடு தொடர்பு கொண்டு அந்த பொருளை தூய்த்தல் என்பது ஒன்று, அந்த பொருளை ரசித்தல் என்பது ஒன்று. அதை ரெண்டா பிரிச்சிருக்கோம் பாருங்க. இப்போ அந்த துய்த்தலின் மூலமாக உணரக்கூடிய உணர்வுதான் இன்பம், ரசித்தலின் மூலமாக உணரக்கூடிய உணர்வு மகிழ்ச்சி. அப்ப அதை நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அந்த ரசித்தலில் இருக்கக்கூடியதும் பொருளோடு தானே தொடர்பு கொள்கிறோம். உடல் புலன் பொருள் வந்துடுது இல்லையா? தொடர்பு புறத்தோடு தொடர்பு கொண்டு விடுகிறது அல்லவா? ஏன்னா இதுல தூக்கிறோம், அதுல ரசிக்கிறோம். ஏன் இந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டுலையும் அடையக்கூடிய உணர்வை வேறு வேறாக ஏன் பிரிக்கிறோம்? ஏன் வேறு வேறாக வைத்திருக்கிறார்கள்? இது எல்லாமே அனுபவத்தின் மூலமாக ஆய்வு செய்து நம்ம சித்தர்கள் கொடுத்ததுதான். இப்ப நாம அதை மகரிஷி அதை தெளிவா உணரக்கூடிய அளவுக்கு, சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சிந்தனையை தூண்டி விட்டிருக்கிறார். அப்ப நாங்கெல்லாம் அகத்தாய்வு பயிற்சி எடுத்து பிரம்மஞானம் எடுக்கும் போல இப்படியெல்லாம் இந்த தத்துவத்தை எல்லாம் இப்படியெல்லாம் பிரித்து எங்களுக்கு யாரும் சொல்லவில்லை. இன்றும் வேதாத்திரிய பாடங்கள் நடத்துகிற இடத்தில் இது சொல்வது இல்லை, சொல்லப்படுவது இல்லை. இப்படியெல்லாம் பிரித்து அதை பார்ப்பது இல்லை. இப்ப இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். துய்த்தலின் மூலமாக அடையக்கூடியது இன்பம், ரசித்தலின் மூலமாக அடையக்கூடியது மகிழ்ச்சி. இதுல என்ன வித்தியாசம்டா? இந்த இன்பம் என்பது அளவு முறை மீறும் போது துன்பமாக மாறும். அக உணர்விலே அளவு முறை மீறும் போது அந்த அக உணர்வு மாற்றம் அடையக்கூடியது என்று சொன்னால் அது இந்த இன்பம் மட்டுமே. என்னவா மாற்றம் அடையும்? துன்பமாக மாறும். இன்பம் என்பது துன்பமாக மாறினால் அது செயற்கை துன்பம். அம்மா சொல்லும் போது இயற்கை துன்பம் செயற்கை துன்பம்னு அடிக்கடி சொன்னாங்க இல்லையா? இந்த இன்பம் என்பது துன்பமாக மாறும்போதுதான் அது செயற்கை துன்பம். அங்க இன்பத்துக்கே போகல, தேவை என்ற உணர்வு
அது இயற்கை துன்பம். அப்ப இந்த துய்த்தலின் மூலமாக வர்றதுனாலதான் துய்த்தல் என்பதை நாம அதிகப்படுத்துகிறோம். தேவையற்று துய்த்தல் என்று அதிகப்படுத்துகிறோம். ஏன்? இந்த இன்பத்தை இந்த பொருள் மூலம்தான் இன்பம் கிடைத்தது என்று ஒரு மயக்கத்தில் இன்னும் கொஞ்சம் அதை நாம் துய்த்தோம் என்று சொன்னால் அளப்பரிய இன்பம் கிடைக்கும் என்று ஒரு மாயையான ஒரு தவறான புரிதலில் நாம் அதை அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது உலகம் முழுவதும் இன்னைக்கு 850 கோடி மக்கள்ல 99.9% மக்கள் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்படிதான் புரிந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த பொருள்தான் எனக்கு இன்பத்தை கொடுத்தது என்று 99.9% மக்கள் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாத்திரியம் தெளிவாக கொடுத்திருக்கிறது. அப்ப 0.1% கூட நம்ம தத்துவம் இன்னும் உலகத்துக்கு போய் சேரல. ஈவன் வேதாத்திரியம் என்பதில் சான்றிதழ் பெற்றிருப்பவர்களில் கூட ஒரு 5% தான் இதை உணர்வாக உணர்ந்திருப்பார்கள். அதுலயும் 95% அது உணர்வாக உணரவில்லை. தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா மறந்துட்டோம். மீண்டும் தேவையை மீறிய செயலை தான் செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான அன்பர்களை நான் கடந்த 35 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். 35 ஆண்டு காலமாக இந்த சேவையில் இருந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ லட்சம் பேர் எங்களது அறக்கட்டளையிலேயே 1,00,000க்கு மேல் நாங்கள் தீட்சை கொடுத்து பயிற்சி கொடுத்திருப்போம். ஆனால் அவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அவர்கள் இங்க தொடர்பிலேயே இல்லாமல் விலகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது தேவையை மீறிய பொருள் தொடர்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவையை மீறி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோய்களில் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அந்த அவஸ்தை வந்த பிறகு மீண்டும் வருகிறார்கள். இதைத்தான் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த இன்பம் என்பது இந்த துய்த்தலின் போது இன்பம் என்ற உணர்வு வருகிறது என்று சொன்னாலும் அது இந்த துய்த்த பொருள் மூலமாக நமக்கு கிடைப்பது இல்லை என்ற ஒரு கருத்து இந்த ஆன்மீக உலகத்தில் வேதாத்திரிய தத்துவத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நான் அடைத்து சொல்ல முடியும். ஏன் இந்த வேதாத்திரியத்தை பரப்பணும், கொடுக்கணும் சொல்றோம்னா இது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை உண்மை. ஆனால் இந்த உண்மை தெரியாமல் பொய்யிலேயே 99.999% வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் எப்ப இதை போய் சொல்றது? அந்த பொருள் நமக்கு கொடுப்பதில்லை. அந்த பொருள் இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக மட்டுமே. அந்த பொருள் தொடர்பு என்பதே, பொருள் தேவை என்பதே இயற்கை துன்பத்தை போக்குவதற்காகத்தான் பொருள் தேவை. அதற்குத்தான் நாம தேட வேண்டும், அதற்குத்தான் முயற்சி எடுக்க வேண்டும். இதெல்லாம் முயற்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிடுவார். எதுக்கு முயற்சி எடுக்கணும்? தேவையை நிறைவு செய்து கொள்வதற்குத்தான் முயற்சி எடுக்கணும். தேவை பூர்த்தியாவதற்கு முயற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா முயற்சி என்பதே தேவையில்லை. முயற்சியே இல்லை, முயற்சியற்றுத்தான் இருக்க வேண்டும். தேவை நிறைவேறலைன்னா தேவையை நிறைவேறதற்கு முயற்சி எடுங்கள். இப்ப எல்லாரும் என்ன பண்றோம்? தேவையை மீறுவதற்காக முயற்சி என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இந்த பொருள்தான் எனக்கு இன்பத்தை கொடுத்தது, அந்த பொருளை அதிகமாக நான் துய்த்தால் அளப்பரிய இன்பம் எனக்கு கிடைக்கும் என்று மனிதன் நம்புகிறான். அப்ப இதுக்காகத்தான் நிறைய பொருள் தூக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
நிறைய பொருள் பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்ப நிறைய சம்பாதிக்கணும்னு ஏன் நினைக்கிறான்? நிறைய பொருளை தூப்பதற்காக, அதுக்காக நிறைய படிக்கணுங்கிறான். அப்ப இன்னைக்கு அடிப்படை வாழ்க்கை என்பதே எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், தேவையை மீறுவதுதான் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. அப்ப இப்ப நம்ம அடித்து சொல்லலாம், இன்றைக்கு நாம் இளைஞர்களை இப்படி படி, அப்படி படி, இப்படி வேலைக்கு போ, அப்படி வேலைக்கு போ, இது சம்பாரி, அது சம்பாரி, இது எல்லாமே துன்பத்தை உருவாக்கி துன்பத்தில் உழண்டு உழண்டு துன்பத்தில் நீ வேதனைப்படு என்பதற்காக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாகத்தான் இருக்கிறது. இதில் மிக வேதனையான விஷயம் என்ன என்று சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த பெற்றோர்களும் நினைப்பதில்லை. 99.99% பெற்றோர்கள் பிள்ளைகள் துன்பப்பட வேண்டும், பேர பிள்ளைகள் அதிகமாக துன்பப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்ப இப்படி சொன்னோம்னா, நன்மணி சாரை ஒரு கோமாளி, ஏமாளி, தற்குறி என்று பெயர் சொல்லி நம்ம என்னை சொல்லிடுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, தற்குறி, இவனுக்கு பிழைக்க தெரியல, சம்பாதிக்க தெரியல, நம்ம மேல பொறாமைப்பட்டு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அப்ப உண்மை எப்பொழுதும் இப்படித்தான் பெயர் பெறுகிறது. உண்மையாக இருக்கிறவர் ஏமாளியாக, கோமாளியாக, தற்குறியாகத்தான் இருக்கிறார். அவன் இது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தவறு செய்யாமல் சரியாக சமுதாய நோக்கத்தோடு நீங்க ஏதாவது ஒரு இதை செய்தால் கூட அவர்களையும் இப்பொழுது தற்குறின்னு சொல்லக்கூடிய நாடாகத்தான் இருக்கிறது. அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்? மக்கள் சரியில்லை. மகளிர் சொன்ன மாதிரி, இந்த வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டிலேன்னு சொல்லுவார். மக்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப யார் சொல்வது? இவர்கள் தானே இந்த சமுதாயத்தை நடத்துகிறார்கள், இவர்கள் தானே கல்வியில் பாடத்திட்டத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். வேதனை என்ன என்று சொன்னால், இங்கு உண்மை தத்துவம் இருக்கிறது. இதை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் போய் இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த தத்துவத்தை கெடுத்து விடுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல இப்ப பாருங்க, எதற்காக நாம் படிக்கணும், எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு பொருள் ஈட்டணும், எதுக்கு பொருள் தூக்கணும் அப்படின்னு கேட்டா, இயற்கை துன்பம் நீங்குவதற்காக மட்டுமே. இந்த ஒன்றை நீங்க ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதித்து விட்டீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய ஒரு பேராசை முடித்த ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்காது. அப்ப நீங்க சாதாரணமா ஒரு பெரிய இன்டீரியரா இருக்கக்கூடிய ஒரு மலை ஜாதியினர் போட்டா அவங்க இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தேவைக்கு பொருள் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறேன் என்று இந்த அரசாங்கம் போய் அவர்களுக்கு தேவையை மீறுதலை எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை கெடுத்து 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 நாசம் செய்து கொண்டிருக்கிறது. உண்மை அதுதான். நீங்க ஆந்திராவில் ஒரு மலை மேல ஒரு பெரிய ஒரு வேலின்னு இருக்கு, அரக்கு வேலின்னு என்று ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு சட்டம் இருந்தது. அங்க மலை ஜாதியினர் மட்டும் இருந்தார்கள். அங்க நாம என்ன பண்ணலாம்னா, காலையில போயிட்டு ஈவினிங் திரும்பிடணும். அங்க தங்க முடியாது, அங்க இடம் வாங்க முடியாது, அங்க ரிசார்ட் கட்ட முடியாது. சும்மா போயிட்டு நம்ம அந்த இயற்கையை ரசித்து விட்டு திரும்பி வந்து விடலாம். அங்க ஹோட்டல் கிடையாது. நான் ஒரு நாள் காலை போய் மாலை வரை அங்க இருந்துட்டு வந்தேன். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பார்த்தேன். அவர்களுக்கெல்லாம் அகத்தாய்வு பயிற்சி தேவையில்லை என்று நான் சத்தியமாக அங்கு உணர்ந்து கொண்டேன். அகத்தாய்வு பயிற்சியே தேவையில்லை அவர்களுக்கு. அகத்தாய்வு பயிற்சி எடுத்தால் எப்படி 100% வாழ்வோமோ அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்த்தேன்.
இப்பொழுது சமீபமாக நான் விஜயவாடா செல்லும் பொழுது அங்கு விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு ரயில்வே அதிகாரி, அவர் மனைவி 2 பேரும் என்னுடைய அந்த இதுல ஆப்போசிட் பெர்த்ல வந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். பேசிட்டு வரும்போது, அந்த அரக்கு வேலி என்பது இன்னும் அதே போல இருக்கிறதா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அங்க நிறைய ரிசார்ட், நிறைய ஹோட்டல்லாம் கட்டி, அது இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் லைக் கொடைக்கானல் மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அது கெட்டுப்போச்சு, கெட்டுப்போச்சு. அப்ப இப்ப இன்னைக்கு மனிதன் வாழ்க்கையை இந்த பொருளை நிறைய தூய்த்தால் அதுதான் அளப்பரிய இன்பம் அப்படின்னு தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அப்ப இப்ப இன்னைக்கு தலைப்பு அளப்பரிய இன்பம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்ற. அப்ப அளப்பரிய இன்பம்னா என்ன? எப்படி புரிஞ்சுக்கிற? அளப்பரிய இன்பம்னா என்ன? அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோம். வெறும் இன்பம்னு தான் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டோமே தவிர, இன்பத்தில் கிரேடு கிடையாது. ஆனால் துன்பத்தில் கிரேடு உண்டு. இன்பத்தில் கிரேட் கிடையாது. இன்னொன்னு சொன்னோம், இந்த பொருளை ரசிக்கும் போது அது துன்பமாக, மகிழ்ச்சி என்பது துன்பமாக மாறுவதில்லை. ஏன் ஏன் மாறுவதில்லை என்று சொன்னால், அங்கு நீங்கள் துய்த்தல் என்பதற்கு போகல. நீங்க எப்பொழுது துய்த்தல் என்று போகிறீர்களோ அப்பொழுதுதான் அளவு முறை மீறுவீர்கள். இல்லை என்று சொன்னால் அளவு முறை மீறுவதற்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் போது கூட அதை நான் அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ரசித்தல் என்ற உணர்விலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்ப அது ரசித்தலே கிடையாது. அப்ப அந்த இடத்துல ரசித்தலாக இருக்கும் வரை அது மகிழ்ச்சி துன்பமாக மாறவே மாறாது. ஆனால் இந்த துய்த்தல் அடைதல் என்று வரும்பொழுது மட்டும்தான் அது துன்பமாக மாறும். அப்ப இப்ப இன்பம் மட்டுமே துன்பமாக மாறும். ஏனென்றால் துய்த்தலின் மூலமாக வரக்கூடியது இன்பம் என்ற உணர்வு. அப்ப இன்பம் என்பது அக உணர்வு தான். இப்போ அளப்பரிய இன்பம் அனுபவிப்போம் என்று சொன்னால் இது எப்படி என்றால், இன்பம் என்பதை துன்பமாக மாற்றாமல் விழிப்பு நிலையோடு ஒருவன் இருந்தான் என்று சொன்னால், அங்கு அந்த இன்பம் இன்பமாகவே நிலைத்து நிற்கும். அதுதான் அளப்பரிய இன்பம். அப்ப அளப்பரிய இன்பம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்பம் இன்பமாகவே இருந்து கொண்டிருப்பதை அளப்பரிய இன்பம் என்று சொல்லலாம். துன்பமாக மாறாமல் அப்படியே இருந்தால். இப்ப கூட இன்னைக்கு மன்றத்துல பேசியிருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ சாப்பிட்றீங்க, ஸ்வீட் சாப்பிட்றீங்க, சுவையாக இருக்கிறது. நம்ம மயங்கி என்ன பண்றோம்? இந்த 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 சுவை கொடுத்தது இந்த ஸ்வீட்னு சொல்லி அளவு முறை மீறி இன்னொன்னு சாப்பிட்றோம். அளவு முறை மீறி அதோட தொடர்பு கொள்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, தேவைகள் 3 என்பது இயற்கை துன்பம் தானே. இந்த தேவைகள் 3ல 1, 2 பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, இவையெல்லாம் பொருள்களை பெறக்கூடியதாக இருக்கும், நாம் பெற்று தூய்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பெறக்கூடியதா, விடக்கூடியதா, வெளியேற்றக்கூடியதா, பெறக்கூடியதா என்று பார்த்தால் வெளியேற்றக்கூடியது. யூரின் போனோம், அது உடம்பிலிருந்து வெளியேற்றுவது. மோஷன் போகணும், உடம்பிலிருந்து வெளியேற்றுவது. இது வெளியேற்றக்கூடியது. இப்போ இதுல இப்போ ஒரு யூரின் போய் முடிச்சிட்டோம், ரொம்ப யூரின் அர்ஜென்டா இருந்துச்சு, அப்படியே யூரின் போய் முடிஞ்சது. எப்படி இருக்கிறது? இன்பம். துன்பம் நீங்க இடம் இன்பம் தானே, சுகமான இன்பம் இருக்குல்ல. இந்த இடத்துல ஏன் மயக்கம் அல்ல? இந்த யூரின் போனதுனால இன்பம். சரி, அப்ப
இன்னும் கொஞ்சம் இன்பம் வேணுமே, இன்னும் கொஞ்சம் யூரின் போங்களேன், ஏதாவது முயற்சி பண்ணுங்களேன். கொஞ்சம் அளவு முறை மீறலாம்ல. சாப்பிட்றதுல அளவு முறை மீறினீங்கல்ல, உடையில், இருப்பிடத்தில், எல்லாத்துலயும் அளவு முறை மீறணுமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு பொங்கல் சாப்பிட்டு ஒரு இன்பம் என்பதை உணர்கிறீர்கள் அல்லவா? அதை விட இந்த அர்ஜென்ட்டா யூரின் போனவங்கல இருந்து யூரின் போய் முடிச்ச உடனே அந்த பொங்கல் சாப்பிட்டதுல இருந்த இன்பத்தை விட இதுல இன்னும் கொஞ்சம் சுகம் ஜாஸ்தியாவே என்ன இருக்கும்? அளப்பரிய இன்பம் இங்க கிடைக்கும். ஏன்? நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பொங்கல் சாப்பிடுங்க, அப்ப அளவோட நிறுத்திங்க. அப்படி நிறுத்திட்டு, அப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படி ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, யூரின் போகணும் போகணும் போகணும், பஸ்ஸை நிறுத்துறாங்க, போய் யூரின் போறீங்க. அந்த யூரின் போய் முடிக்கும் போது ஒரு சுகம் இருக்கு பாத்துங்க. இந்த பொங்கல் சாப்பிட்டப்ப இருந்த சுகத்தையும் இந்த சுகத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எது அளப்பரிய சுகமாக இருக்கும்? இன்னைக்கு காலையில மன்றத்துல இப்படி ஒரு சிந்தனை வந்தது. எது அளப்பரிய சுகமாக இருக்கும்? இந்த யூரின் போய் கிடைச்ச சுகம் இருக்கு பாருங்க, அளப்பரிய இன்பமாக இருக்கும். ஏன் ஏன் அப்படின்னா, இந்த யூரின் போனதுனாலதான் இன்பம். இன்னும் கொஞ்சம் போலாம், அளவு முறை மீறலாம், அதோட செய்ய முடியல. அங்க அளவு முறை மீற முடியல, அது அப்படியே நின்றுச்சு. இது பெறுதல்னு இல்ல, இது விடுதல். அதனால அங்க அளவு முறை மீறது இல்ல, அது நிலையான சுகமாக இருக்குது. பொங்கல் சாப்பிட்டப்ப சுகமான இன்பம் அவ்வளவு நேரம் நீடித்ததாக இருக்காது. ஆனால் அந்த யூரின் போயிட்டு அப்படி வந்தது அந்த பொங்கல் சாப்பிட்டதுல இருந்த நேரத்தை விட ஒரு அளப்பரிய இன்பம் இங்க இருக்கும். ஏனென்று கேட்டால் அளவு முறை மீறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்க இந்த கழிப்பதில் இருக்கக்கூடிய சுகம் மிகவும் அதிகம். மோசன் போகாம மோசன் போயிட்டா அப்பா சுகம். இந்த மூன்றாவது தேவை என்பதில் இருக்கக்கூடிய சுகம் அளப்பரிய சுகம், அளப்பரிய சுகம். அதுல இந்த விந்துநாதம் என்பதும் இணைகிறதே, அதுவும் ஒரு சுகம்தான், சுகம்தான், அளப்பரிய சுகம். சரி, அந்த அளப்பரிய சுகம் கிடைச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இயலவே இயலாது, முடியவே முடியாது. அதிகமா யூரின் போறோம் முடியாது, அதிகமா இன்னும் கொஞ்சம் மோசம் போகணும் முடியாது. விந்துநாதம் இணைந்து விட்டது, வெளியேறி விட்டது, இன்னும் கொஞ்சம் வெளியேற்றணும் முடியாது. அதனாலதான் அது அளப்பரிய சுகமாக இருக்கிறது, அளப்பரிய சுகம். ஆனா அந்த அளவோட நின்றது, அவ்வளவுதான். அப்ப இப்போ இந்த மாதிரி அளப்பரிய சுகம் என்று சொன்னால் துன்பமாக மாறாமல் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் அளப்பரிய சுகம். நீடித்த சுகம், நிலைத்த சுகம் இதுதான். இது இந்த பொருள்களில் நிலைத்த நீடித்த சுகம் என்பது வராது. இந்த பொருள்கள் கொடுக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல, அது நீடித்த நிலைத்த சுகத்தை தராது, தராது. நான் அதனால சொல்லுவேன், நீங்க ஒரு புதுசா ஒரு சேலை வாங்கிட்டீங்க, புதுசா ஒரு கார் வாங்கிட்டீங்க, ஒரு பொருளை பெற்று விட்டீர்கள் அல்லவா, இது இன்பம் என்று சொல்லலாமா? அப்படின்னா அது இன்பம்னு கூட சொல்ல முடியல, தற்காலிக சுகம் அப்படின்னு சொல்றோம், தற்காலிக இன்பம் என்று சொல்லுகிறோம். அது கூட தற்காலிக இன்பம் அப்படிங்கிறது, அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா, அப்போ இந்த பொருளை நீங்கள் அடையும் போது தேவையின் அடிப்படையில் அது அடைந்து உங்களது இயற்கை துன்பத்தை நீக்கினால் இன்பம். அதுக்கு ஏற்கனவே இயற்கை துன்பம் நீங்கிறதுக்கு நீங்க ஏற்கனவே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இப்ப புதுசா இன்னொன்னு வாங்கி வைக்கிறீங்க, நீங்க இன்னொன்னு வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல, இப்ப புதுசா வாங்கி கட்டவே இல்லை,
வாங்கி வச்சிருக்கிறீங்க. இப்ப அது நீங்க உங்களுக்கு திக்கலுக்கும் போல பீரோல தான் இருக்கு, வாங்கி அப்படியே கவர்ல தான் இருக்கு. இது இன்பமா? இல்ல. உடனே அதை என்ன பண்றோம்? அது மகிழ்ச்சின்னு சொல்றோம். மகிழ்ச்சின்னு சொல்றோம். அந்த மகிழ்ச்சி கூட ஒரு நிலையான மகிழ்ச்சி கிடையாது. கொஞ்ச நாள் ரசிப்பீங்க, அப்புறம் பழசாகி போச்சுன்னு சொல்லிட்டு ரசித்தலை விட்டு விடுவீர்கள். அப்ப அதுவும் அந்த வாங்கின உடனே ஒரு ரசித்தல்ங்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியா தெரிகிறது. அதுவும் மாறி போயிடும். நீங்க இந்த பொருள்களை இப்படி பெறும் பொழுது அந்த உணர்வுக்கு பேர் சந்தோஷம்னு வச்சுக்கலாம். சந்தோஷம்னு வச்சுக்கலாம். அது இப்போதைக்கு மகிழ்ச்சியாக தெரியும், அடுத்து தோஷமாக மாறிவிடும். அதனால சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக இப்போ இந்த இன்பம் என்பது இன்பமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் துன்பமாக மாற்றக்கூடாது. துன்பமாக மாறாத நீடித்த நிலைத்த இன்பம் என்பது அதுதான் இன்பமே தவிர அந்த இன்பத்தில் பெரியது சிறியது என்று ஒன்று இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த வேதாத்திரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு தேவையின் அளவில் நீங்கள் தீட்டுக் கொண்டு அதற்காக பொருள் ஈட்டுவதை நிறுத்த வேண்டாம், குறைக்க வேண்டாம். தேவையை தீர்ப்பதை குறைத்து விட்டோம், அதனால பொருள் ஈட்டுவதை குறைத்து விட அப்படி இல்லை. பொருள் ஈட்டுவது என்பது உங்களுடைய உடலின் திறன், அறிவின் திறன். உங்க உடம்பை கெடுத்துக்காம, அறிவை கெடுத்துக்காம, உயிரை கெடுத்துக்காம பொருள் ஈட்டுங்கள். பிறரை கெடுக்காமல் பொருள் ஈட்டுங்கள். அதுல நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் உங்க தேவைக்கு பூர்த்தி செய்யறதுக்கு போதும் அப்படின்னு சொன்னா மீதியை நான் என்ன செய்வது என்று கேட்பீர்கள். மீதி என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் பதில் சொல்ல முடியாது, ஆனால் நான் பதில் சொல்ல முடியும். எப்படி? உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்களே சஞ்சித கர்மம் என்ற கர்ம வினை, அதை கழிப்பதற்கு தொண்டு செய்து ஈகை செய்து அதை கழித்து விடுங்கள். உங்க அப்பாவும் அம்மாவும் இதை சொல்ல முடியாது. நாங்க கொடுத்திருக்கிறோமே அந்த கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கப்பா. நீங்க கொடுத்த கர்மவினையை கழிக்கிறதுக்கு நான் இப்படி எல்லாம் படிச்சு இப்படி வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரிச்சு தொண்டு செஞ்சு இதை கழிக்கணுமா? நீ கொடுக்காம இருந்திருக்கலாமே திட்டிடுவான். அதனால நீங்கள் பெற்றோர்கள் உங்க பிள்ளை சொல்ல முடியாது, ஆனா உங்க பிள்ளைகிட்ட நான் சொல்ல முடியும். நான் என் பையனுக்கு சொல்ல முடியாது, ஆனா என் பையனுக்கு நான் சொல்லுவேன், தைரியமா சொல்றேன். நான் கொடுத்த அந்த கர்ம வினையை அப்படிங்கிறத நானே சொல்லுவேன். அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் எனது கடமையெல்லாம் முடித்து விட்டேன். நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று எனக்கு விருப்பமே குறைந்து விட்டது. போதும் வாழ்க்கை என்று ஒரு வெக்ஸான ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இருந்தாலும் இப்பொழுது ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் மனசாட்சியை கேட்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், செவ்வாய்க்கிழமை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், திங்கட்கிழமை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின் போது நான் என்னுடைய பிள்ளைகள்கிட்டே சொல்றேன், இல்லையா, நான் கொடுத்த சஞ்சீத கர்மம் உங்களிடம் இருக்கிறது அல்லவா, அதை நானே முடிந்த அளவுக்கு கழித்து விட்டு போவதற்காக இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்னு நினைக்கிறேன். தவிர அப்படி இல்லை என்று சொன்னால் இங்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையே இல்லை. இல்லை. அப்ப இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் வேதனையோடு இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துல வாழ்வது என்பதை வேண்டாம் என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த கடமை எது கடமை? நான் கொடுத்த கர்ம வினையை நான் அழிக்கிறதுங்கிறது எனக்கு கடமையாக இருக்கிறது. அத அவன் சுமந்துகிட்டு இருக்கானே, அவன் அழிக்கணும். அவன் அழிக்கிறதுங்கிறது ரைட்டு. அவன் அழிக்கிறதுக்காகத்தான் அவனுக்கு படிப்பு கொடுக்குறோம், அவனுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுத்து அதை அழிக்கிறதுக்கான சூழ்நிலையை கொடுக்குறோம். ஆனா அவங்க என்ன பண்றான், பெரும்பாலான பிள்ளைகள் அதை படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுல இன்னும் கொஞ்சம் கர்ம வினை சேர்க்கக்கூடிய பிராரப்தை கூட்டக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஏன் அப்படி செய்து கொண்டிருக்கிறான்? 99.9% பெற்றோர்கள் நீங்கள் சம்பாதித்து பிராரப்த நாங்க கொடுத்தது கொஞ்சம் சஞ்சித கர்மம், நீ அதுபோல ஒரு 10 மடங்கு பிராரப்த கர்மத்தை ஏற்றி இதையும் அதையும் சேர்த்து உன் பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்ப என்ன சொல்லி கொடுக்குறோம்? பெற்றோர்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு? என் பேரன் பேட்டி எல்லாம்
மிக கொடுமையான துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.